Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல எப்படி ஓப்பன் சோர்ஸ்லாம் ரெவென்யூ உருவாக்குறாங்க, எப்படி ஓப்பன் சோர்ஸ்லாம் மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பெய்ட் சப்போர்ட் அண்ட் கன்சல்டிங். ஸோ சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டு ட்ரைனிங் அதை செட்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சல்டண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஹேட் லினக்ஸ் எடுத்துப்போம். கம்பெனிஸ் ஃப்ரீயாக லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், ட்ரைனிங் வேணும், ஒரு கன்சல்டன்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் யூ கேன் அப்ரோச் தேம். ஃபார் தேட் யூ நீட் டு பே மணி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெய்ட் சப்போர்ட் அண்ட் கன்சல்டிங் மூலமாக ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மணியை earn பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஹோஸ்டிங் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், ஆனால் உங்களுக்கு கிளவுட் ஹோஸ்டட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் யூ ஹேவ் டு பே. ஃபார் எக்ஸாம்பிள் MongoDB Atlas பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேனேஜ் சர்வீசஸ். நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், நான் MongoDB டவுன்லோட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி ஹை அவைலபிலிட்டியை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் டேட்டா ரெப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், MongoDB Atlasக்கு போயிடுவேன். ஸோ ஃபுல்லி மேனேஜ் கிளவுட் டேட்டாபேஸ்னால் எனக்கு ரொம்ப ஈஸி. பிளக் அண்ட் ப்ளே தான், பிளக் அண்ட் ப்ளே மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ கம்பெனியாக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நான் மேனேஜ் சர்வீசஸ் போகும்போது. ஸோ இது மூலமாக நான் ஓப்பன் சோர்ஸ்க்கு பே பண்ணுவேன். எலாஸ்டிக் கிளவுட் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டியூல் லைசன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், பெய்ட் ஃபார் த கம்பெனி. ஸோ நீங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும், அது ஃப்ரீ. அதே கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணணும், கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியல் லைசன்ஸ்க்கு பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃப்ரீ தான், பட் ஆனால் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஹேவ் டு பே ஃபார் என்டர்பிரைஸ் லைசன்ஸ். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர் மாடல். அதாவது பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரீ, ஆனால் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்கள் பே பண்ணணும். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லைக் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இட் காஸ்ட் மணி. GitLab எடுத்துப்போம், ஃப்ரீ தான், இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் கம்பெனிஸ் தே ஹேவ் டு பே ஃபார் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது இன்னொரு மாடல். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் அண்ட் டொனேஷன்ஸ். ஸோ சில ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் மூலமாகவும் டொனேஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ரெவென்யூ உருவாக்குறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் Vue.js, Webpack, Tailwind CSS, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டொனேஷன் மூலமாகவும் ஸ்பான்சர்ஷிப் மூலமாகவும் அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, லைக் ஓப்பன் சோர்ஸ்லாம் எல்லாம் பப்ளிக்காக அவைலபிள் பண்ணிடுறாங்க, எப்படி அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும், எப்படி அதை சேல் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு மற்ற சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடச்சி. அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.